வணக்கம். செயற்கை நுண்ணறிவு ஏஐ உங்க வேலை, உங்க தொழில், ஏன் நீங்க தினமும் எடுக்கிற முடிவுகளை கூட இது எப்படி மாத்த போகுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இது சும்மா ஒரு டெக்னாலஜி இல்ல. நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு பெரிய அலை உருவாயிட்டு இருக்கு. ஒரு பெரிய மாற்றம். சிலருக்கு இது ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்பா தெரியலாம். சிலருக்கு என்ன ஆகுமோன்னு ஒரு சின்ன கலக்கமாவும் இருக்கலாம். இன்னைக்கு நாம தடவியல் கணக்காளர் திரு S.J. ரகுநாதன் அவரோட ரொம்ப விரிவான சுதந்திரமான ஆராய்ச்சி அடிப்படையா வச்சு ஒரு ஏஐ சார்ந்த நிறுவனத்தை எப்படி வெற்றிகரமா கட்டமைக்கலான்னு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். அவரோட ஆய்வுல இருந்து கிடைச்ச சாரத்தை ஒரு 5 முக்கியமான படிகளை உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் எங்க நோக்கம். இதன் மூலமா ஏஐய உங்க பிசினஸ்ல வெறும் பேச்சா இல்லாம நிஜமா எப்படி கொண்டு வரதுன்னு ஒரு தெளிவு கிடைக்கும்னு நம்புறோம். சரி, அப்போ திரு ரகுநாதனோட அந்த முதல் படிக்கு போலாமா? முதல் படி என்னன்னா, உங்க ஏஐ முயற்சிகளை உங்க மொத்த பிசினஸ் இலக்குகளோட ரொம்ப தெளிவா இணைக்கிறது. இது கேட்க சாதாரணமா இருக்கலாம், ஆனா நிறைய கம்பெனிங்க இங்கதான் கொஞ்சம் தடுமாறுறாங்க இல்லையா? ஆ கண்டிப்பா. சும்மா டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் இப்படி ஒரு தெளிவான பிசினஸ் வியூகத்தோட பண்றதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னு கூட சிலர் நினைக்கலாம். ஏன் இது இவ்ளோ முக்கியம்னு திரு ரகுநாதன் சொல்றாரு. இது ரொம்ப அடிப்படை கேள்விதான். ஆனா முக்கியத்துவம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம். திரு ரகுநாதனோட பார்வையில ஏஐங்கிறது கடையில போய் ஒரு புது சாஃப்ட்வேர் வாங்குற மாதிரி இல்ல. இது உங்க பிசினஸோட அடிப்படை செயல்பாடுகளையே மாத்தக்கூடிய ஒரு சக்தி. ஒரு வியூக நகர்வு. சொல்லப்போனா முதல்ல நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, உங்க கம்பெனியோட முக்கிய இலக்குகள் என்ன? கஸ்டமர் திருப்தியை அதிகப்படுத்தணுமா, இல்ல செலவை குறைக்கணுமா, இல்ல புதுசா வருமான வர வழிகளை தேடணுமா? இந்த மாதிரி இலக்குகளை மனசுல வைக்காம எல்லாரும் பண்றாங்கன்னு நாமளும் ஏஐல பணம் போட்டா அது திசை காட்டி இல்லாம கடல்ல போற மாதிரி தான். ரகுநாதனோட ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, முதல்ல உங்க இலக்குகளை முடிவு பண்ணுங்க. அப்புறம் அந்த இலக்குகளை அடைய ஏஐ எப்படி உதவும்னு தெளிவா பிளான் பண்ணுங்க. ஓ, சரி சரி. அப்பதான் நீங்க போடுற முதலீட்டுக்கு என்ன பலன் கிடைக்குதுன்னு அளக்க முடியும், அதை கண்காணிக்க முடியும். இலக்கே இல்லாம ஏஐல இறங்குனா அது பெரும்பாலும் வீண் வேலை தான். சரி, இலக்குகளை தெளிவா முடிவு பண்ணியாச்சு. அடுத்ததா திரு ரகுநாதன் சொல்றது தரவு, டேட்டா. ஏஐக்கு டேட்டா தான் எரிபொருள்னு நமக்கு தெரியும். ஆனா அவரோட ஆய்வுல தரவு தடைகளை உடைக்கணும், அதாவது டேட்டா சைலோஸை பிரேக் பண்ணணும், சுத்தமான நல்ல தரமான டேட்டாவை ஏஐ அணுகிற மாதிரி பாத்துக்கணும்னு அழுத்தமா சொல்றாரு. நடைமுறையில பார்த்தா பல கம்பெனிகள்ல டேட்டா அங்கங்க சதறி கிடக்குதே, சேல்ஸ் கிட்ட கொஞ்சம், மார்க்கெட்டிங் கிட்ட கொஞ்சம்னு. இத உடைக்கிறது கொள்கை அளவுல சரி, ஆனா நடைமுறையில இது எப்படி சாத்தியம்? நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. இது நடைமுறையில இருக்கிற பெரிய சவால்கள்ல ஒண்ணு. இதுல அடிப்படை விஷயம் என்னன்னா, ஏஐ சிஸ்டம் நல்லா வேலை செய்யணும்னா அதுக்கு தரவு வேணும். அதுவும் துல்லியமான முழுமையான தரவு. நீங்க சொன்ன மாதிரி பல நிறுவனங்கள்ல சேல்ஸ் டேட்டா, மார்க்கெட்டிங் டேட்டா, கஸ்டமர் சர்வீஸ் டேட்டா, ஃபினான்ஸ் டேட்டா எல்லாம் தனித்தனி தீவு மாதிரி இருக்கும், ஒன்னோட ஒன்னு தொடர்பே இல்லாம. ஆமா. இப்படி செதறி கிடந்தா ஏஐ எப்படி பிசினஸை பத்தி ஒரு முழு படத்தை பார்க்க முடியும்? திரு ரகுநாதன் என்ன சொல்றாருன்னா, இந்த துறை சார்ந்த தடைகளை உடைச்சு டேட்டாவை ஒன்னு சேர்க்கணும். எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் வர்ற டேட்டாவை ஒரே இடத்துல கொண்டு வரணும். இல்லைன்னா அதெல்லாம் சுலபமா அணுகிற மாதிரி இணைக்கணும். இது முதல் படி. சரி. அடுத்தது அந்த டேட்டாவோட தரம். ஒன்னு சேர்த்த டேட்டா துல்லியமா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். அதாவது தப்பு இல்லாம, டூப்ளிகேட் இல்லாம ஒரே மாதிரி ஃபார்மேட்ல இருக்கணும். குப்பையை உள்ள போட்டா குப்பை தான் வெளியே வரும்னு சொல்லுவாங்களே, அது ஏஐக்கு அப்படியே பொருந்தும். ஆமா ஆமா. டேட்டா குவாலிட்டி சரியில்லைன்னா ஏஐ எடுக்கிற முடிவுகளும் தப்பா தான் இருக்கும். இதுக்கு நல்ல டேட்டா மேனேஜ்மெண்ட் பாலிசி வேணும். டேட்டாவை கிளீன் பண்ற ப்ராசஸ் இருக்கணும். இது ஒரு தடவை செஞ்சுட்டு விடுற வேலையில தொடர்ந்து செய்யணும். புரியுது. வியூகம், தரவு ரெண்டும் செட் பண்ணியாச்சு. ஆனா இதெல்லாம் செயல்படுத்துறதுக்கு, அதுலேருந்து அர்த்தமுள்ள விஷயங்களை எடுக்கிறதுக்கு திறமையான மனுஷங்க வேணுமே. டெக்னாலஜி மட்டும் போதுமா? நிச்சயமா பத்தாது. திரு ரகுநாதன் பல துறை நிபுணர்கள் இருக்கிற ஒரு டீம் வேணும்னு சொல்றாரு. கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம். அப்புறம் ஏற்கனவே இருக்கிற ஊழியர்களுக்கு புதுசா ஸ்கில் கத்துக் கொடுக்கணும், அதாவது அப்ஸ்கில்லிங் பண்ணணும்னு சொல்றாரு. இந்த மனுஷங்களோட பங்கு ஏன் இவ்வளோ முக்கியம்? இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏஐய வெறும் ஒரு டெக்னிக்கல் ப்ராஜெக்டா மட்டும் பார்த்தா அது ஃபெயில் ஆக வாய்ப்பு அதிகம். திரு ரகுநாதனோட ஆய்வுப்படி இது ஒரு கூட்டு முயற்சி. டெக்னிக்கல் ஆட்கள், அதாவது ஏஐ ஸ்பெஷலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், பிசினஸ் அனாலிஸ்ட், இவங்களோட ரொம்ப முக்கியமா அந்தந்த துறை சார்ந்த நிபுணர்கள், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ். ஆமா ஆமா, அதாவது உங்க பிசினஸ் செயல்பாடுகளை நல்லா தெரிஞ்சவங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யணும். அப்பதான் உருவாக்குற ஏஐ தீர்வு டெக்னிக்கலா நல்லா இருக்கிறதோட நிஜமான பிசினஸ் பிரச்சனைக்கும் தீர்வா இருக்கும்.
நடைமுறைக்கு ஏத்ததாவும் இருக்கும். சரிதான். டெக் டீம் ஒரு மாடல் உருவாக்கலாம், ஆனா அது பிசினஸ்க்கு யூஸ் ஆகுமான்னு பிசினஸ் சைடு தான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்ல, ஏஐங்கிறது சில எக்ஸ்பர்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல, கம்பெனியில இருக்கிற மற்ற ஊழியர்களுக்கும் ஏஐ பத்தின ஒரு அடிப்படை புரிதல், அது அவங்க வேலையை எப்படி மாத்தும், அது எப்படி ஒரு கருவியை யூஸ் பண்ணான்னு கத்துக் கொடுக்கறது, அந்த அப்ஸ்கில்லிங் ரொம்ப முக்கியம். இது மாற்றத்தை ஏத்துக்கிறதுக்கும் ஏஐயோட முழு பலனையும் கம்பெனி அடையறதுக்கும் உதவும். இது வெறும் டெக்னிக்கல் ட்ரைனிங் இல்ல, ஒரு கல்ச்சரல் மாத்துறதுக்கான அடித்தளம் கூட. ஓகே, வியூகம், தரவு, டீம் எல்லாம் ரெடி. இப்போதான் நிஜமான ஆக்ஷன் ஆரம்பிக்குது. திரு ரகுநாதன் என்ன சொல்றாருன்னா, எடுத்த எடுப்பிலேயே பெருசா எல்லா இடத்துலயும் ஏஐய கொண்டு வராதீங்கங்கறாரு. அதுக்கு பதிலா சின்னதா பைலட் ப்ராஜெக்ட்ஸ்ல ஆரம்பிச்சு அது சக்சஸ் ஆனா மெதுவா விரிவுபடுத்துங்கன்னு ஸ்கேல் சொல்றாரு. இந்த சின்னதா தொடங்கு அப்புறம் பெருசாக்கு, ஸ்டார்ட் ஸ்மால் ஸ்கேல் லேட்டர் அப்ரோச் ஏன் முக்கியம்? இது ரிஸ்க் குறைக்குமா? நடைமுறையில இது எப்படி எதிரொலிக்கும்னா, யோசிச்சு பாருங்க, எடுத்த உடனே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ல கம்பெனி முழுக்க ஏஐயை கொண்டு வர ட்ரை பண்றதுங்கிறது பெரிய ரிஸ்க். ஒருவேளை அது எதிர்பார்த்த ரிசல்ட் தரலனா நேரமும் பணமும் வீணாகும். அது போக ஏஐ மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடும். உண்மைதான். திரு ரகுநாதன் சொல்ற இந்த பைலட் ப்ராஜெக்ட் அப்ரோச் ரொம்ப புத்திசாலித்தனமானது. உதாரணத்துக்கு, கஸ்டமர் சர்வீஸ்ல அடிக்கடி கேட்கிற சில கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்ல ஒரு சின்ன சாட்பாட் யூஸ் பண்ணலாம். இல்லனா டேட்டாவை காப்பி பண்ற மாதிரி திரும்ப திரும்ப செய்யற ஒரு வேலையை ஆட்டோமேட் பண்ண ஒரு சின்ன ஏஐ டூல் முயற்சி பண்ணலாம். இது மூலமா குறைஞ்ச செலவுல ஏஐயோட உண்மையான தாக்கத்தை ஒரு குறிப்பிட்ட இடத்துல டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என்ன சவால் வருது, என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னு தெளிவா அளக்கலாம். இதுல கத்துக்கிறத வச்சு நம்ம அணுகுமுறையை சரி பண்ணிக்கலாம். இந்த சின்ன சின்ன வெற்றிகள் தான் படிப்படியா மத்த டிபார்ட்மெண்ட்டுகளுக்கும் பெரிய ப்ராசஸ்களுக்கும் ஏஐயை விரிவுபடுத்துறதுக்கு ஸ்கேலிங், நம்பிக்கையும் உத்வேகத்தையும் கொடுக்கும். ஆமா, அது ஒரு நல்ல பாயிண்ட். இது ரிஸ்க குறைக்கிறது மட்டும் இல்ல, வெற்றிக்கான பாதையையும் படிப்படியா அமைச்சு கொடுக்கும். ஊழியர்களும் இந்த மாற்றத்துக்கு பழக இது உதவும். அருமை. அப்போ வியூகம், டேட்டா, டீம் சின்னதா தொடங்கி வெற்றிகரமா ஏஐய இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. இதோட வேலை முடிந்திதா? இல்லவே இல்லைன்னு சொல்லுது திரு ரகுநாதனோட ஆய்வு. 5வது கடைசி படி, தொடர்ந்து கண்காணிக்கிறது, தேவைப்பட்டா மாத்தி அமைக்கிறது, அப்புறம் ரொம்ப முக்கியமா நெறிமுறை சார்ந்த நிர்வாகம். அதாவது ஏஐ பயன்பாட்டுல வெளிப்படைத்தன்மை, பொறுப்புக்கூறல், நெறிமுறைகள் இதெல்லாம் பாத்துக்கிறது. இந்த தொடர் கண்காணிக்கும் நிர்வாகமும் ஏன் இவ்ளோ முக்கியம்? இது சும்மா ஒரு சேஃப்டி மெஷரா இல்ல ஜெயிக்கிறதுக்கு அவசியமான தேவையா? இது கண்டிப்பா வெற்றிக்கான அத்தியாவசிய தேவைன்னு தான் சொல்லணும். இன்னொரு விதமா பார்த்தா, ஏஐங்கிறது ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ணிட்டு மறக்கிற டெக்னாலஜி இல்ல. இது ஒரு தொடர் பயணம். நீங்க ஏஐ சிஸ்டம் கொண்டு வந்த பிறகு மார்க்கெட் மாறலாம், கஸ்டமர் எதிர்பார்ப்பு மாறலாம், புது போட்டி வரலாம், டேட்டாவோட தன்மையே மாறலாம், ஏன் சட்டத்திட்டங்கள் கூட மாறலாம். ஆமா, நிச்சயமா. அதனால உங்க ஏஐ சிஸ்டம்ஸ் தொடர்ந்து எதிர்பார்த்த மாதிரி வேலை செய்யுதா, அதோட முடிவுகள் சரியா இருக்கா, ஏதாவது தப்பான ஒரு பக்க சார்பான முடிவுகள், பயஸ்ட் அவுட்கம்ஸ் வருதான்னு எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கணும். இது ஒரு தொடர்ச்சியான குவாலிட்டி செக் மாதிரி. சரி, கிடைக்கிற தகவல்களை வச்சு ஏஐ மாடல்களையும் ப்ராசஸ்களையும் தேவைக்கேத்த மாதிரி மாத்தி அமைக்கணும். இட்டரேஷன், இது ஒரு தொடர்ச்சியான மேம்பாட்டு சுழற்சி. இதை விட முக்கியம், திரு ரகுநாதன் சொல்ற அந்த நெறிமுறை சார்ந்த நிர்வாகம். ஏஐ எப்படி முடிவெடுக்குதுங்கிறதுல வெளிப்படைத்தன்மை இருக்கணும். ஒரு முடிவு தப்பா போனா அதுக்கு யார் பொறுப்பு, அக்கௌண்டபிலிட்டின்னு தெளிவா வரையறுக்கப்படணும். கஸ்டமரோட டேட்டா பாதுகாப்பு, ஏஐ முடிவுகள்ல நியாயம், பாதுகாப்பு, செக்யூரிட்டி, இந்த மாதிரி நெறிமுறைகளை கண்டிப்பா பின்பற்றணும். இது ரொம்ப முக்கியம். ஆமா, இது சட்ட சிக்கலை தவிர்க்கிறது மட்டும் இல்ல, கஸ்டமர்ஸ், ஊழியர்கள், பொதுமக்களோட நம்பிக்கையை ஜெயிக்கிறதுக்கும் ஒரு பொறுப்பான கம்பெனியா நிக்கிறதுக்கும் இது ரொம்ப அவசியம். இந்த வலுவான நிர்வாக கட்டமைப்பு இல்லாம ஏஐயோட நீண்டகால வெற்றிங்கிறது சந்தேகம்தான். ஆஹா, திரு ரகுநாதனோட ஆய்வுப்படி ஒரு ஏஐ இயங்கும் நிறுவனத்தை வெற்றிகரமா உருவாக்க இந்த 5 படிகளும் தெளிவான வியூகம், தரமான டேட்டா, திறமையான டீம், கவனமான ஒருங்கிணைப்பு, அப்புறம் தொடர் கண்காணிப்போட நெறிமுறை நிர்வாகம் எப்படி ஒன்னோடு ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்குன்னு நல்லா புரியுது. இதுல ஒன்னு விட்டா கூட மொத்த முயற்சியும் கொஞ்சம் தடுமாறும் போல தெரியுது, ஒரு சங்கிலி மாதிரி. மிகச் சரியா சொன்னீங்க. நம்ம மனசுல வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். ஏஐங்கிறது ஒரு தனி டெக்னாலஜியை பத்தினது மட்டும் இல்ல. திரு ரகுநாதன் சொல்ற மாதிரி இது ஒரு முழுமையான வணிக பார்வை மாற்றம், ஸ்ட்ராட்டஜிக் டிரான்ஸ்ஃபார்மேஷன்,
ஒரு கலாச்சார மாற்றம், கல்ச்சரல் ஷிஃப்ட். இதை வெறும் ஐடி டிபார்ட்மெண்ட்டோட பொறுப்புன்னு மட்டும் பார்க்காம கம்பெனியோட தலைமையில இருந்து கடைநிலை ஊழியர் வரைக்கும் எல்லாரோட ஈடுபாட்டோட புரிதலோட அணுகுனா மட்டும்தான் இதோட உண்மையான முழு பயனுமோ அடைய முடியும். தடைவியல் கணக்காளர் திரு S.J. ரகுநாதனோட ஆய்வு சொன்ன இந்த 5 படிகளை பத்தின நம்மளோட இந்த அலசல் ஏஐய உங்க பிசினஸ்ல இல்ல உங்க வேலையில எப்படி பயன்படுத்தலாம்னு யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு தூண்டுகோலா இருந்திருக்கும்னு நம்புறோம். நிச்சயமா. இந்த ஆய்விலிருந்து நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு முக்கிய செய்தி என்னன்னா, ஏஐயை செயல்படுத்துறதுங்கிறது வெறுமனே டெக்னாலஜியை இன்ஸ்டால் பண்றது இல்ல. இது உங்க கம்பெனி இயங்குற விதத்தை, உங்க ஊழியர்களோட திறன்களை, நீங்க முடிவெடுக்கிற வழிமுறைகளை எல்லாத்தையும் மறுபரிசீலனை செஞ்சு இன்னும் மேம்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு. இறுதியா நீங்க யோசிச்சு பார்க்கறதுக்கு ஒரு கேள்வி. இன்னைக்கு நாம பேசின இந்த 5 படிகள்ல உங்க கம்பெனியில உங்க வேலையோட தற்போதைய சூழ்நிலையில எதை செயல்படுத்துறது உங்களுக்கு பெரிய சவாலா எடுக்கும்னு தோணுது? அந்த ஒரு சவாலை எதிர்கொள்றதுக்கு நீங்க எடுக்கக்கூடிய முதல் யதார்த்தமான படி என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க.